மாமன் வழி உறவு முறைகளில் திருமணம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் மிக மிக கவனமாக அந்த உறவை. புனர்பூச நட்சத்திரத்தினுடைய சிறப்புகளை பத்தி சொல்லுங்க. நிறைய சிறப்புகள் இருக்கு. புனர்பூசம் என்றாலே போயிட்டு திரும்ப வந்து ஜெயிப்பதுங்க. தாமதமா கிடைத்தாலும் தரமானதா கிடைக்கும். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருதும்பாங்களா. இவங்களுக்கு ஆரம்பத்துல நிறைய தடைகள் வரும், நிறைய சோதனைகள் வரும், நிறைய வாய்ப்புகள் கை நழுவி போகும், நிறைய வாய்ப்புகள் வாசல் காலம் வரை வந்து பக்கத்துல வந்து. அந்த ராமபுரான் 14 வருட காலம் வனவாசம் சென்றால் கூட ராமராஜ்யம் 14 வருடமும் அவருடைய பாதுகை அரசாட்சி புரிந்தது. மீண்டும் பட்டாபிஷேகம் அவருக்காக காத்திருந்தது. அதுதாங்க புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரம் ஒரு காலத்துல எல்லா செல்வங்களையும் வளங்களையும் தன்னுடைய அரசாட்சியும் தன்னுடைய தகுதியும் தன்னுடைய புகழையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் கூட புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் எதற்கும் தயாரா இருப்பாங்க, ரெடியா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வர்ற வாய்ப்புகள்லாம் பாத்தீங்கன்னா லேட்டா வர. கடவுள் இவர்களுக்குன்னே எழுதி வச்சிருப்பார். கால தாமதமாக கிடைக்கணும்னு கடவுள் எழுதி வச்சிருப்பார். கோவில்ல நின்று புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அப்படியே சாமி கும்பிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த தெய்வம் வந்து நேரா பேசுற மாதிரி இருக்கும். அந்த பயபக்தி அவர்களிடத்துல ரொம்ப பூரணமா இருக்கும். அந்த சுவாமிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதைய கருவறையில் சென்று மட்டுமே கொடுக்க தயங்காதவர்கள் வாசலில் இருந்தே தன்னுடைய பக்தியை செலுத்தி கொண்டே போவாங்க. அந்த காரை விட்டு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய வாகனத்தை விட்டு இறங்கும் போதே எந்த சுவாமியை தரிசனம் செய்ய போகிறார்களோ அந்த சுவாமியினுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே ஆலயத்திற்கு போகக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். அதுக்குள்ள புத்திகள் என்பது மிக மிக முக்கியம். சனி திசையில சனி புத்தி, சனி திசையில புதன், கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, அதோட அப்படியே புத்தி முடியும். எந்த திசை முடிச்சு கையில கொடுக்குதோ அந்த திசையினுடைய புத்தி தான் கடைசியா வரும். குரு திசை முடிச்சு சனிகிட்ட கொடுத்தா சனி பகவானுடைய திசையில கடைசி புத்தியாக குரு பகவானுடைய புத்தி வரும். அன்பான நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக நம்ம சேனல்ல நட்சத்திர சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இந்த எபிசோட்ல புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய வாழ்நாள் முழுவதுமான தசாபுத்தி பலன்களை நம்ம பார்க்க போறோம். இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1ல புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள், பிறப்பின் ரகசியம் பேசியிருக்கோம். பார்க்காதவங்க பார்ட் 1 வீடியோவை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு தெளிவாகவும் முழுமையாகவும் புரியும். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் இவருடைய கணிப்புல புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்த நீங்க உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமான தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. புனர்பூசம் நட்சத்திரத்தினுடைய பிறப்பின் ரகசியம் நம்ம பேசியிருந்தோம். இப்போ இவங்களுடைய வாழ்க்கையினுடைய நகர்வுகள் வந்து தசாபுத்தி பலன்கள் அடிப்படையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம தசாபுத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி புனர்பூச நட்சத்திரத்தினுடைய சிறப்புகளை பத்தி சொல்லுங்க. நிறைய சிறப்புகள் இருக்கு. புனர்பூசம் என்றாலே போயிட்டு திரும்ப வந்து ஜெயிப்பதுங்க. தாமதமா கிடைத்தாலும் தரமானதா கிடைக்கும். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருதும்பாங்களா. இவங்களுக்கு ஆரம்பத்துல நிறைய தடைகள் வரும், நிறைய சோதனைகள் வரும், நிறைய வாய்ப்புகள் கை நழுவி போகும், நிறைய வாய்ப்புகள் வாசல் காலம் வரை வந்து பக்கத்துல வந்து அனுபவிக்க போகும்போது உங்களுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். ஆனாலும் திரும்ப வந்து ஜெயிப்பது, போயிட்டு வந்து அடிப்பது, எதிர்பாராத நேரத்தில் வெற்றியை குவிப்பது, யாராக இருந்தாலும் அவர்களிடத்துல துணிந்து போராடி வெற்றியை தக்க வைப்பது. அந்த வெற்றி இவர்கள் தேடி போவதில்லை, இவர்களை தேடி அந்த வெற்றி தானாக வரும். அதுதான் புனர்பூச நட்சத்திரத்தினுடைய ஒரு சிறப்பு. இழந்த செல்வமும், இழந்த கௌரவமும், இழந்த பட்டமும், இழந்த பட்டாபிஷேகமும் இவர்களுக்கு என்றிருந்தாலும் திரும்ப இவர்களிடத்திலேயே வந்து சேரும். அதுதான் புனர்பூச நட்சத்திரத்தினுடைய சிறப்பு. புனர்பூச நட்சத்திரம் போயிட்டு திரும்ப வந்து ஜெயிக்கிறது அப்படின்னா என்ன சார்? நிறைய இருக்குங்க அதுல விஷயம், ரகசியம். ராமபுரான் 14 வருஷம் காட்டுக்கு போனார், வனவாசம் போனார். அந்த நேரத்துல ராமராஜ்யத்தை இழந்தார். ராமராஜ்யம் இல்லை, எங்கு பார்த்தாலும் போர் நடந்தது. அற்புதமான தன் மனைவியை பிரிய வேண்டிய சூழ்நிலை அமைந்தது. மன அமைதி இல்லை. ஆனா விட்டாரா? அந்த ராமபுரான் 14 வருட காலம் வனவாசம் சென்றால் கூட ராமராஜ்யம் 14 வருடமும் அவருடைய பாதுகை அரசாட்சி புரிந்தது. மீண்டும் பட்டாபிஷேகம் அவருக்காக காத்திருந்தது. அதுதாங்க புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரம் ஒரு காலத்துல எல்லா செல்வங்களையும் வளங்களையும் தன்னுடைய அரசாட்சியும் தன்னுடைய தகுதியும் தன்னுடைய புகழையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் கூட ராமபுரானுக்கு எப்படி பட்டாபிஷேகம் காத்திருந்ததோ அதுபோல புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு என்றுமே பட்டாபிஷேகம் காத்திருக்கும். அவர்கள் அதற்காக ஏங்க வேண்டியதே கிடையாது. பட்டாபிஷேகமும் தகுதியையும் பெற தகுதியான புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பதவியும் பட்டாபிஷேகமும் தானாக தேடி வரும். அதனாலதான் சொல்லுவோம்,
அயோத்தியில் பரத தேசத்தில் அன்றும் ராமராஜ்யம், இன்றும் ராமராஜ்யம், என்றுமே ராமராஜ்யம். அதுதாங்க புனர்பூச நட்சத்திரத்தினுடைய சிறப்பு. புனர்பூச நட்சத்திரம் வந்து லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவாங்க அப்படின்னு சொன்னீங்க. முதல்ல இவங்களுக்கு ஏன் எல்லாம் லேட் ஆகுது? புனர்பூச நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரங்க, அற்புதமான நட்சத்திரம். குரு பகவானுடைய ஆளுமைக்கு உட்பட்ட மிதுனத்திலையும் 3 பாதம், கடகத்திலையும் 4ஆம் பாதம் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்திற்கு வந்து சனி பகவானுடைய சாபம் இருக்கிறதா சாஸ்திரத்துல முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சனி பகவான்னா என்ன? எதையும் தடைப்படுத்துறது, தாமதப்படுத்துறது. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் எதற்கும் தயாரா இருப்பாங்க, ரெடியா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வர்ற வாய்ப்புகள்லாம் பாத்தீங்கன்னா லேட்டா வரும். கடவுள் இவர்களுக்குன்னே எழுதி வச்சிருப்பார், கால தாமதமாக கிடைக்கணும்னு கடவுள் எழுதி வச்சிருப்பார். இவங்க இன்டர்வியூல அழகா பெர்ஃபார்ம் பண்ணி செலக்ட் ஆயிடுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா போஸ்டிங் லேட்டா வரும். இவங்க பஸ்ஸுக்கு எல்லாம் போய் பஸ் ஸ்டாண்ட்ல ரெடியா தயாரா இருப்பாங்க. அன்னைக்குன்னு பார்த்து பஸ் லேட்டா வரும். இவங்க ட்ரெயினுக்கு போகும்போது அவதியா கிளம்பி போவாங்க. அன்னைக்குன்னு பார்த்து ட்ரெயின் லேட்டா வரும். சரி லேட்டா தான் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் லேட்டா போகும்னு போவாங்க. அன்னைக்கு தான் வேகமா போகும். இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே லேட்டா வரும். ஆனால் லேட்டஸ்டா வரும். காத்திருந்து காத்திருந்து ஒரு பதவியையும் ஒரு சுகத்தையும் அனுபவிக்க பிறந்தவர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். அந்த காத்திருப்புக்கு என்றுமே இவர்கள் மனம் வருந்தியதும் இல்லை, தயங்கியதும் இல்லை, எதிர்பார்த்ததும் இல்லை. எதிர்பார்த்திருப்பதற்காக என்றுமே இவர்கள் ஏமாற்றப்பட்டதும் இல்லை. இறைவன் இவர்களை அந்த எதிர்பார்ப்பை நிச்சயமா 1 மடங்கு எதிர்பார்த்தா 3 மடங்கு புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார். ஆனா அந்த 1 மடங்கு எதிர்பார்க்க வைக்கிறதுனுடைய அந்த ரகசியம் இருக்கே, அதுதான் சனி பகவான் இவர்களுக்கு வைக்கக்கூடிய ட்விஸ்ட். அதுலதான் நம்ம தசாபுத்தியில இவர்களுக்கு பார்க்க போறோம். சனி பகவான் எந்த வயதுல வர்றார், அடுத்து இவர்களுக்கு என்ன தசை நடக்க போகுது அப்படிங்கிறத தசாபுத்தியில டீட்டெயிலா பார்க்கலாம். தசாபுத்தி பலன்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டவுட் சார். இப்போ புனர்பூச நட்சத்திரம் வந்து மிதுன ராசியிலும் வருது, கடக ராசியிலும் வருது. இந்த தசாபுத்தி இந்த 2 ராசிகளுக்குமே ஒன்றாக பொருந்துமா? அதாவது தசாபுத்தி பார்க்கறத லக்னத்தின் அடிப்படையில தாங்க பார்க்கணும். கோச்சார பலன்கள் தான் ராசியின் அடிப்படையில பார்க்குறோம். அப்புறம் ஏன் தசாபுத்தியை சொல்றீங்கன்னா இதுல லக்னத்தோட நீங்க பொருத்தி பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரத்தில் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். 4வது பாதத்தில் பிறந்தவர்கள் கடகராசிக்காரர்கள். இவங்க பிறப்பு எடுக்கும்போது இவர்களுடைய ஜனன லக்கணம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது சூரிய உதயத்திலிருந்து பிறந்த நேரத்திற்காக கணக்கிடப்படுகிறது. அந்த லக்னம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த தசாபலன்கள் உங்க வாழ்க்கையில எந்தெந்த வயதுகளில் நடக்கும் அப்படிங்கிறதே இந்த நட்சத்திர பாதாசாரத்தை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். 1, 2, 3 பாதத்துக்குள்ள எதுல பிறந்திருந்தாலும் மிதுன ராசி, 4வது பாதத்தில் பிறந்திருந்தால் கடகராசி. ஆக குணாதிசயங்கள் சில வேறுபாடுகள் இருக்கும். ஆனா வாழ்க்கையில நடக்கக்கூடிய பலன்கள் லக்னத்தின் அடிப்படையில நம்ம சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை பயணம் இந்த தசாபலன்கள் அடிப்படையில துல்லியமாக பொருந்துவது அவர்களுடைய ஜனன ஜாதக அமைப்பை பொறுத்து நடக்கும். இப்போ ஜனனகால ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லக்னம் கண்டிப்பா பார்க்கணும் இல்லையா சார்? நிச்சயமா லக்னத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும் இல்லையா? இப்போ புனர்பூச நட்சத்திரம் வந்து குரு தசையில இவர்களுடைய ஜனனம் அப்படிங்கிறது தொடங்குது. இவங்களுடைய வாழ்க்கை முழுவதுமா என்னென்ன தசை நடக்கும் சார்? நிச்சயமா. அதாவதுங்க தசைக்குள்ள புத்தி, புத்திக்குள்ள அந்தாரம், அந்தாரத்துக்குள்ள சூட்சமம், சூட்சமத்துக்குள்ள பிராணன், பிராணத்துக்குள்ள அர்த்த பிராணன். இப்படிதான் அது இன்னும் போயிட்டே இருக்கும். உட்பிரிவுகள் நிறைய இருக்குன்னு வச்சுக்க. நம்ம தசையை தெரிஞ்சுக்கிறோம். புனர்பூச நட்சத்திரத்தில் 1வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு 16 வருஷ குரு பகவானுடைய திசையில் இருப்பு வருடம். குறைந்தபட்சம் ஒரு 15 வயது, 6 மாதம் 10 நாள் அப்படி கொண்டு போகணும்னு வச்சுக்கோங்க. இதை எதுல தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, சுய ஜாதகத்துல ராசி நவாம்ச கட்டத்திற்கு கீழாக ஸ்ரீ குரு பகவானுடைய அல்லது வியாழ பகவானுடைய தசாபலன் 16க்கு அன்னையினுடைய கர்ப்பச்சல் நீக்கிய இருப்பு வருடம், இத்தனை வருடம், இத்தனை மாதம், இத்தனை நாட்கள் அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கும். சிலருக்கு 10 வருஷம்னு இருக்கும், சிலருக்கு 10 வருஷம் 8 மாசம் 10 நாள் இருக்கும், சிலருக்கு அதுக்கும் கம்மியா இருக்கும். இது பாதத்தை பொறுத்து குறைஞ்சிக்கிட்டே வரும். 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குறைந்தபட்சம் 4 வருடம், அதற்கு கீழாக அப்படி சில நாட்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்ப 1, 2, 3, 4 பாதங்களை பொறுத்து 16 வருடத்திற்கான குரு பகவானுடைய தசாபலன் அளவுங்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம இந்த பக்கமும் போகாம அந்த பக்கம் போகாம ஒரு 10 வருஷம்னு வச்சுக்கிருவோம். அப்ப கடகராசிக்காரங்க எங்களுக்கெல்லாம் 4 வருஷம் தயார் இருந்துச்சு அப்படிம்பாங்க. ஆக உங்களுடைய வயசுல ஒரு 6 கழிச்சுக்கோங்க. நீங்க மொத்தத்துக்கு ஒரு 10 வருஷம்னு நம்ம கணக்கை கொண்டுட்டு வருவோம். அப்ப புனர்பூச நட்சத்திரத்துல ஒரு 10 வருடம் குரு பகவானுடைய திசையில் ஜனனம் எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, அதுக்கப்புறம் 19 வருஷ காலம் சனி பகவானுடைய திசையில இப்ப நான் கொஞ்சம் டிராவல் பண்றேன் அப்படின்னு புனர்பூசத்தை பிடிச்சுக்கிறார். அடுத்து 17 வருஷ காலம் புதன் பகவானுடைய தசை இவங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் முடிச்சோன்னே என்னைய இவங்க சேர்த்துக்கங்க, கேது பகவான் ஒரு 7 வருஷம் புனர்பூச நட்சத்திரக்காரருக்கு உள்ள வருவார். அந்த 7 வருஷத்தை தாண்டினதுக்கு அப்புறம் 20 வருட காலம் சுக்கிர பகவானுடைய தசாபலன் இவர்களுக்கு வரலாம். எல்லாமே பாருங்களேன் பெரிய பெரிய திசைகளாக இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட அந்த 10 குரு
ஒரு 19-29 வயசு ஆயிருது. சனி பகவானுடைய திசை முழுமையா சந்திச்சே ஆகணும். அதுக்கப்புறம் 17 வருஷம் புதன் பகவானுடைய திசை வந்துடுது. ஒரு 46 வருஷம் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஒரு 7 வருஷம் அப்படிங்கல ஒரு 53 வயது கேது திசை முடியுது. ஒரு 50 சம்திங் எப்படியோ வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஒரு 20 வருட காலம் 70-73 வரை சுக்கிர மகாதிசை போயிடுது. பின்ன ஒரு 6 வருஷம் சூரிய மகாதிசை 80. ஏறக்குறைய ஏன் எங்களுக்கு மட்டும் ஏன் ஆயில கம்மியா சொல்றீங்க அப்படின்னா, புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் தீர்க்க ஆயுளோடு நிச்சயம் வாழ்வார்கள். அவர்களுக்கு அந்த கேது திசை முடிஞ்சதுக்கு அப்புறம் சுக்கிரன், சூரியன், சந்திரன் அந்த திசையெல்லாம் கூட டச் பண்ணி வாழ்ற எத்தனையோ புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பார்க்குறோம். ஏன்னு சொன்னா இங்க குரு திசையினுடைய இருப்பு வந்து கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னு சொன்னா பின்ன இருக்கக்கூடிய திசைகள்லாம் லென்த் ஆகி போயிட்டே தானே இருக்கும். ஆக இந்த தசாபலன்களை இவர்கள் வாழ்க்கையில சந்திப்பாங்க. இதுல சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, பிறக்கும்போது குருவோட அனுகூலத்துல தெய்வ அம்சம் பொருந்தி ஒரு பூர்வ ஜென்ம நினைவுகளோட இந்த குழந்தை புனர்பூச நட்சத்திரக்கார குழந்தை பூமிக்கு வர்றாங்க. அது குரு அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், ஆன்மீகம், தெய்வ பக்தி, மந்திர சொற்களை அழகாக சொல்லுவது. கோவிலில் நின்று புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அப்படியே சாமி கும்பிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த தெய்வம் வந்து நேராக பேசுகிற மாதிரி இருக்கும். அந்த பயபக்தி அவர்களிடத்துல ரொம்ப பூரணமாக இருக்கும். அந்த சுவாமிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை கருவறையில் சென்று மட்டுமே கொடுக்க தயங்காதவர்கள் வாசலில் இருந்தே தன்னுடைய பக்தியை செலுத்தி கொண்டே போவாங்க. அந்த காரை விட்டு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய வாகனத்தை விட்டு இறங்கும் போதே எந்த சுவாமியை தரிசனம் செய்ய போகிறார்களோ அந்த சுவாமியினுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே ஆலயத்திற்கு போகக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். குடும்ப பொறுப்பு, தெய்வ பக்தி, தனக்கு கொடுத்த கடமை, தான் எடுத்துக்கிட்ட வேலை, அதை ரொம்ப சிறப்பாக தெளிவாக புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் செய்வதற்கான காரணம் இளமையிலேயே அவர்கள் கற்றுக்கொண்ட பாடம், அவர்களுக்கு கற்பிக்கப்பட்ட பாடம், அவர்கள் தெரிந்து கொண்ட ஞானம், அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்ட ஞானம், அவர்களுக்கு கிடைத்த குரு, அவர்களுக்கு கிடைத்த குருவினுடைய அருள். இது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பிறப்பிலேயே கிடைத்த ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லிக்கலாம். அந்த அமைப்புல இவங்க உள்ள வர்றாங்க. அந்த குரு திசை அப்படியே கடந்து 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 செல்ல பிள்ளையா, எல்லோருக்கும் ஒரு பயபக்தி உள்ள பிள்ளையா, ஒரு ஆன்மீக பிள்ளையா, அருள் பெற்ற பிள்ளையா, அருளோடு பிறந்த குழந்தையா அவர்களுடைய வாழ்க்கை நகர்வு அற்புதமா குரு திசை கொண்டு போகுது. அந்த குரு திசையினுடைய அளவை பொறுத்து இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த அமைப்புல குரு அவர்களுக்கு அப்படியே எடுத்துட்டு போயிட்டு அடுத்த திசையா 19 வருட காலம் அவர்களுக்கு சனி மகாதிசை உள்ள வந்துடுது. இங்கதான் வாழ்க்கையில வந்து சில சுவாரஸ்யமான, சில ரகசியமான, இவங்க தெரிந்து கொண்ட, தெரிந்துக்க வேண்டிய, இப்ப புனர்பூச நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்கு, குரு திசை நடந்திருக்கு, அது சனி திசையில என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறதே உங்க லக்னத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அல்லது சனி திசையில நம்ம என்னவாக இருந்தோம் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு நடக்கிற திசையில ரிவர்ஸ்ல போய் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆக இதற்கு பிரதானம் என்பது லக்கணம் அப்படின்னு பேசுறோம். சனி பகவான்னா என்னங்க? தாமதப்படுத்துவது. நான் ஏற்கனவே சொன்னேன், புனர்பூச நட்சத்திரம் எதிலுமே வெற்றி பெறக்கூடிய நட்சத்திரம். நிறைய தடைகளுக்கும், நிறைய சோதனைகளுக்கும், நிறைய பாதகங்களுக்கும், நிறைய வாய்ப்புகளுக்குமாக ஏங்கி தவித்து பின் வெற்றியை குவிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். அப்படிப்பட்ட புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த சனி பகவானே திசாநாதனா வர்றாரு. யாரு தடையை கொடுப்பாரோ, யாரு தாமதத்தை கொடுப்பாரோ, யாரு தடைபடுத்தி பின் வெற்றியை கொடுப்பாரோ, யார் ஒன்றிற்காக காத்திருக்க வைப்பாரோ, யார் ஒன்றுக்காக கிடைக்கலன்னு வருந்த வைப்பாரோ, ஒன்று கிடைத்தும் அனுபவிக்க விடாமல் தடுப்பாரோ, அவருடைய தசாநாதனை உள்ள வருதே. வந்தா 19 வருட காலம் சனி பகவானுடைய திசையை புனர்பூச நட்சத்திரக்காரர்கள், அது எந்த பாதத்துல நீங்க பிறந்திருந்தாலும் சரிங்க, 19 வருஷம் அவருடைய டேக் ஓவர்ல அண்டர்டேக்கிங்ல நீங்க இருந்துதான் ஆகணும். அப்ப உங்களுடைய கர்மாக்கள் நல்ல விதமாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், உடனே சனின்னொடனே சோதிச்சிருவாரியா, கல்வியை கெடுத்துருவாரியா, பாடம் கூட்டிடுவாரியா, தண்டனையை கொடுத்துருவாரியா, பேசவே கூடாது. அந்த லக்னத்திற்கு சனி பகவான் சுபர், அசுபர், யோகர், பாவர் என்று பிரிக்கப்பட்டிருக்கு இல்லையா? அந்த லக்னத்தை பொறுத்து சனி பகவான் நல்ல அம்சங்களில் இருந்தால், அந்த லக்கண சுபர்களோடு சேர்ந்திருந்தால், லக்கண சுபர்களுடைய பார்வை பெற்றிருந்தால், லக்னாதிபதி ஜாதகத்தில் நல்லா இருந்தார், லக்னாதிபதி சுபர் அங்கிசம் ஏறி இருந்தார், அந்த ஜாதகரை சனி பகவானுடைய திசை பின்னாளில் எப்படி அந்த பட்டாபிஷேகத்திற்கு ராமபுரான் தயாரானவரோ அதுபோல பின்னாளில் இவர்கள் சூடக்கூடிய மகுடத்திற்கு தயார்படுத்தக்கூடிய ஒரு பக்குவத்தை, ஒரு சக்தியை, ஒரு வாய்ப்பை, ஒரு சூழ்நிலையை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயமாக குரு பகவான் அவருடைய அருளும் சனி பகவானும் அவருடைய திசையும் இவர்களுக்கு ஏற்படுத்தும். ஒருவேளை சனி பகவான் சுய ஜாதகத்துல பாதிப்பா இருக்கு, ஏற்கனவே நம்ம சொல்றோம் புனர்பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம். அந்த சாபம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். நல்ல சாப்பாடு இருக்குங்க, சாப்பிட முடியாது. நல்ல உடை இருக்குங்க, உடுத்த முடியாது.
நல்ல மனசு இருக்குங்க, வாய்ப்பு கிடைக்காது. சந்தோஷமா இருப்பதற்கான சூழ்நிலைகள் அமையாது. நல்ல தாய் தந்தையர் தாங்க, அவங்களுடைய அனுகூலம் உதவி கிடைக்காது. நல்ல தகப்பன் தாங்க, சொந்த வீட்டுக்கு பயன்பட மாட்டார். நல்ல தாய் தாங்க, ஏன்னா என் மேல பாசமா இல்லை. நல்ல உடம்பு தாங்க, எனக்கு தேவையான நேரத்தில் ஒத்துழைப்பு கொடுக்கல. நல்ல ஓடி ஆடி விளையாடுவேங்க, திடீர்னு கீழே விழுந்து கையை காலம் முடிச்சுக்கிட்டேன். நாளைக்கு ஓட்டப்பந்தயத்துக்கு ஓடுறதுக்காக 30 நாளும் பயிற்சி எடுத்தேன். கடைசி நாள், கடைசி நிமிஷம் என்னுடைய வாய்ப்பு தட்டி பறிக்கப்பட்டது. விடிய விடிய உட்கார்ந்து படித்தேன். படிக்கும்போது நல்ல சக்தி இருந்தது, நல்ல ஞாபகம் இருந்தது, நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல உயரத்துக்கு வரணும்னு நினச்சி தான் படித்தேன். பரீட்சை பேப்பருக்கு வாங்கினேன், தூக்கம் தான் வந்துச்சு, ஞாபகம் வரலை, ஞாபக சக்தி குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களை எத்தனையோ பேரை சனி திசையில பார்க்குறோம். அடுத்து சனி மகாதசை 29 வயது வரைக்கும் நடக்குது. முக்கியமான வயசு இல்லையா சார்? கல்வி இருக்கு, வேலை வாய்ப்பு இருக்கு, திருமணம் இருக்கு, லைஃப்ல முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய ஒரு வயதுல சனி தசை நடக்குது அப்படின்னா சனி பகவான் இவர்களுக்கு காரியங்கள்ல தாமதத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு என்னென்ன விஷயங்கள்ல எல்லாம் இந்த பிரச்சனை வரும்? அதுவும் டீனேஜ்ல வரக்கூடிய சனி மகாதசை இவர்களுக்கு இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? நிச்சயம். அதாவது சனி பகவானுக்கு ஒரு இயற்கை குணங்கள் அப்படின்னு ஜோதிட நூல்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க? அடிமை வாழ்வு, சித்த சுவாதீனம் இழத்தல், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அனுபவித்தல், ஞாபக பரத்தி, மந்த குணம், சோம்பேறித்தனம், அலட்சியம், விரக்தி, தனிமையாக இருப்பது போல் உணர்ந்து கொண்டு தனிமையாகவே வாழ்தல், அழுக்காடை உடுத்துதல், கிழிந்த ஆடை உடுத்துதல், பரதேச சஞ்சாரம் செய்தல், வீண் விவாதம் செய்தல், சாத்தான் அடிமை வாழ்வு, அடிமைத்தனமான புக்திகள் ஏற்படுத்துதல், உடலில் அங்ககீனம் ஏற்படுதல், பிறரால் வஞ்சிக்கப்படுதல், நயவஞ்சகமாக ஏமாற்றப்படுதல், நம்பிக்கை துரோகத்திற்கு ஆளாகுதல், இதெல்லாம் சனி பகவானுடைய ஒரு இயற்கையான அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் இன்னொரு பாசிட்டிவும் இருக்கு. நீதிமான், தப்ப தட்டி கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம். செய்த தப்பிற்கு தண்டனை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். கர்மகாரகன், நீதிகாரகன், எந்த பக்கமும் தீர்ப்பை மாற்றி சொல்லாத ஒரு நியாயமான தர்மத்திற்கு உட்பட்டு ஒருத்தருக்கு ஏற்படக்கூடிய தண்டனைகளை அனுபவிக்க வைக்க கடமைப்பட்டவர். ஆயுளுக்கு காரக கிரகம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த வயதில் சனி திசை நடக்கும்போது இவர்களுக்கு ஏதாவது குணக்கேடுகளை சனி பகவான் உண்டு பண்ணுவாரா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். அந்த குணாதிசயங்களில் ஏதாவது சேஞ்சஸ் வருமா? அந்த குணாதிசயத்தை சனி பகவான் கெடுப்பாரா? நம்ம குழந்தை நல்லா குருதிசை நடக்கும்போது நம்ம குழந்தை நல்லா இருந்துச்சியா, புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கும் 2 நேரம் குளிச்சிச்சு, காலையில் ஒருக்கா சாயந்தரம் ஒருக்கா சாமி பாட்டெல்லாம் படிச்சிச்சு, சொல்றதெல்லாம் கேட்டுச்சு. காலையில் ஏதோ ஒரு படத்தில் வடிவேல் படத்தில் மாதிரி ஆட்டோவை தொட்டு கும்பிட்டு என் சாமி சாமின்னு சொல்லிட்டு குலசாமின்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்து சாயந்தரம் அது வேற வாய் இது நாரவாயின்னு சொன்ன மாதிரி கரெக்டாக குரு திசையில ஒழுக்கமாக அப்படியே வளர்த்து கொண்டுட்டு வந்துட்டு சனி திசை வரும்போது தலைவர் அப்படி பார்வையே கிர்ன்னு இருக்க. குளிடா, குளிப்போம்ல, சாப்பிட்றா, சாப்பிடுவோம்ல, ஏன்டா வீட்டுக்கு லேட்டாக வர்றேனேன்னு சந்தோஷப்பட்டுக்க அப்படிங்கிறது. டே வண்டியில் இவ்வளோ போகாதப்பா, எங்கேயாவது கொண்டு எங்களை சேர்த்து கவுத்து விட்டுருவேன் அப்படின்னு கேட்டால் அப்போத்தான் எல்லா குரலையத்தையும் வீட்டுக்குள்ளே காட்டுவாங்க இந்த சனி திசை நடக்கும்போது நம்ம பசங்க. ஆக இந்த சனி திசை நடக்கும்போது அந்த சூரியனான தகப்பனுக்கும் சந்திரனான தாய்க்கும் ராகு ஒரு விதமான ஸ்டைலில் கெடுத்தா இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா கூட வச்சுக்கிட்டே அடிக்கடி பேரண்ட்ஸ் மீட்டிங்கு கூப்பிடுறது, அடிக்கடி அதுக்கு கூட அப்பா வரலன்னு சொன்னால் யார் வேறையா சொல்லி கூட கையெழுத்து போட்டு வந்துடுவாங்க. அந்த நேரத்தில் சனி திசை நடக்கும்போது பொய்யை துணிந்து பேசுவது. அதே நேரத்தில் யாரு கூடயுமே சேராமல் உங்கள் குழந்தை தனிமையாக உட்காந்து அது மட்டுமே திங்க் பண்ணிக்கிட்டு அது என்னமோ வேற உலோகத்தில் இந்திரலோகத்தில் வாழ்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு குளிக்காமல் சாப்பிடாமல் தூங்காமல் விரக்தியாக தனிமையாக கிழிந்த ஆடை உடுத்தி கொண்டு இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு சனி பகவானுடைய திசை எதிர்துருவமாக இருந்து கொண்டு நடக்குதுன்னு அர்த்தம். கேட்குற கேள்விக்கெல்லாம் பஞ்சாயத்து இருக்கிற மாதிரியே பேசிக்கிறது, எதுக்கெடுத்தாலும் அப்பா பாக்கெட்டில் காசு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறது. தெரியும் இப்போலாம் பாக்கெட்டில் காசு எடுக்க முடியாதுல, ரகசியமாக பின்னு பாஸ்வேர்டை போட்டு ட்ராக் பண்ணிடுறது. அம்மாவுக்கு எவ்வளவுதான் அட்வைஸ் பண்ணாலும் கேட்குற மாதிரி கேட்டுட்டு அப்படியே நடிச்சுக்கிட்டு கிருன்னு நிற்கிறது. கோல் மூட்டி விடுறது, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கோல் மூட்டி விடுறது, கூட பிறந்த பங்காளியை பரம விரோதியாக நினைக்கிறது. இதெல்லாமே சனி பகவானுடைய திசை எதிர்துருவமாக இருக்கும் பொழுது ஒருவருக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு எங்களை மோசமாயா சொல்றீங்க சனி திசைன்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க. சனி பகவான் இருக்கும் நிலையை பொறுத்து குணக்கேடுகளை உண்டு விழுவார். சனி பகவான் யோகராக அமையும் போது, அதான் ஐயா ஒரு பாடலில் சொல்லியிருக்கிறார், சூரிய பகவானும் சனி பகவானும் அப்ப மிகவும் உறவுதாயா, 2 பேரும் சேர்ந்து இருந்தாலும் 2 பேரும் பார்த்துக்கிட்டாலும் பிரச்சனையா, ஆனா சூரியனோடு சனியோடு வெய்யோன் மேவ கூரப்பா குலவிக்கு பாக்கியம் உண்டு அப்படிங்கிறார். ஆனா இருக்கிற இடத்துல இருக்கணும் யா அப்படிங்கிறார். அதாவது 6ஆம் இடத்திலும் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்திலும் லக்னத்தை பொறுத்து இருவரும் சேர்ந்து அமைந்தால் நிறைய பாக்கியங்கள் உண்டு. மற்ற இடம் தனியில் இருக்க
கூத்தாடி, வேடக்காரன், மோசக்காரன்னு சொல்றாரு. அப்ப இருக்கின்ற இடத்தை பொறுத்து தான் கிரகங்களுடைய இணைவினுடைய பலன் யோகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதா அப்படிங்கிறத கணிக்க முடியும். ஆக சுய ஜாதகத்துல உங்கள் குழந்தைக்கு அந்த வயதில் நடக்கக்கூடிய சனி பகவானுடைய திசையில தான் படிப்பு இருக்கு, அந்த வயதில் நடக்கக்கூடிய சனி பகவானுடைய திசையில தான் எதிர்காலம் இருக்கு, அந்த வயதில் நடக்கக்கூடிய சனி பகவானுடைய திசையில தான் திருமணம் இருக்கு, அந்த வயதில் நடக்கக்கூடிய சனி பகவானுடைய திசையில தான் புதிய உறவுகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. ஆக சனி பகவான் என்பவர் தாமதமாக கெடுதலையும் தருவார், தாமதமாக நன்மையும் தருவார். அதுக்குள்ள புத்திகள் என்பது மிக மிக முக்கியம். சனி திசையில சனி புத்தி, சனி திசையில புதன், கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, அதோடு அப்படியே புத்தி முடியும். எந்த திசை முடிச்சு கையில கொடுக்குதோ அந்த திசையினுடைய புத்தி தான் கடைசியா வரும். குரு திசை முடிச்சு சனிகிட்ட கொடுத்தா சனி பகவானுடைய திசையில கடைசி புத்தியாக குரு பகவானுடைய புத்தி வரும். ஆகையினால சனி பகவானுடைய இருப்பு சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து ஆலய வழிபாடுகளை மேற்கொள்ளணும். பொதுவா சனி பகவானுடைய பாதிப்பு இருந்தா திருநள்ளாறு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சனி பகவானுடைய பாதிப்புல இருந்து வெளியில வர்றதுக்கு எல்லாருமே திருநள்ளாறு போலாமா? இந்த பாதிப்புல பல விதம் இருக்குங்க. சனி பகவானுடைய கொடுக்குற பாதிப்பு ஒரு விதமா இருந்தா பரவாயில்லையா அப்படின்னு சொல்ற மாதிரி படிப்பை கெடுக்கிறார், அதுக்கு ஒரு ஸ்தலம் இருக்கு. திருமணத்தை தடைப்படுத்துறார், அதற்கு ஒரு ஸ்தலம் இருக்கு. உடல் ஊனங்களை ஏற்படுத்துறார், விபத்துகளை ஏற்படுத்திட்டார், அடுத்தடுத்து பயமா இருக்கு, ஒரு ஒச்சம் குறை ஏற்பட்டுருமோ அப்படின்ற ஒரு விதமா இருக்கு. சார் சும்மா வீட்டில் நடந்துட்டு இருக்கும்போதே அந்த சனி புத்தின்னு சொன்னாங்க. சனி திசையில சனி புத்தி, சுய புத்தி வந்துச்சுங்க. சாதாரணமா எப்பயும் போற பாதை தான் நடந்து போனேன், வலிக்கு விழுந்துட்டேங்க. இன்ன வரையும் அப்பப்பட்ட காயம். சனி புத்தி முடிச்சு புதன் புத்தி வந்து கேது புத்தி நடந்துகிட்டு இருக்குங்க, இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்றத பார்த்துருக்கோம். நல்லா நடந்துகிட்டு இருந்த மனுஷங்க திடீர்னு ஸ்ட்ரோக் வந்துருச்சுங்க, நரம்பு தளர்ச்சி வந்துருச்சுங்க. நல்லா படித்த பிள்ளைங்க ஞாபக சக்தியில் குறைபாடு வருதுங்க, வீட்டில எல்லாம் நல்லா பேசுதுங்க, பொது இடத்துக்கு போனால் வாயே திறக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை. திருமணம் நல்லா பண்ணி வச்சோங்க, நல்லா நிறைய நகையெல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், பேசும்போதெல்லாம் நல்லா பேசுகிறாங்க. பையன் வந்து அது என்னத்தங்க சொல்கிறது, எங்கள் வாயினால் வாழ முடியலைங்க, பிள்ளையை கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஆள் பார்க்க வாட்ட சாட்டமாக இருக்காங்க, வாழ்க்கை இல்லைங்க. இதெல்லாம் வந்து சனி பகவானுடைய திசைனால வர்றது. நல்ல பொண்ணுங்க, வாயே பேசாமல் இருந்துச்சுங்க. நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து 1 மாதம் சைலண்ட்டாக இருந்துச்சுங்க, எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணியிருந்துக்குங்க. இன்னைக்கு பேசுகிற பேச்சு வீட்டுக்குள்ளே யாரும் குடியிருக்க முடியலங்க அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை சனி பகவானுடைய பாதிப்பு இருக்கிறதுனால வர பிரச்சனை. ஆக பாதிப்பு என்ன அதை பொறுத்து தான் ஆலயம். சனி பகவானுடைய திசை நடக்குது, உடனே திருநள்ளாறு போனால் பாதிப்பு குறைஞ்சிருமா? கிடையாது. அறந்தாங்கியிலிருந்து கட்டுமாவடி செல்லும் வழியில் விலங்குளத்தில் இருக்கக்கூடிய அட்சயபுரீஸ்வரர், அங்கே இருக்கக்கூடிய சனி பகவான், அவருக்கு திருமண தடை. சனி பகவானுக்கு திருமணம் நடைபெற்ற ஸ்தலம், சனி பகவானுடைய ஊனம் நிவர்த்தி பெற்ற ஸ்தலம் விலங்குளம் அட்சயபுரீஸ்வரர், பூச நட்சத்திரத்திற்கான அற்புதமான ஸ்தலம். அந்த ஸ்தலத்துக்கு போகும்போது உடல் ஊனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், திருமண தடை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். சார், பூச நட்சத்திரத்துக்கான ஸ்தலம் அப்படின்னு சொல்றீங்க, புனர்பூச நட்சத்திரக்காரர்களும் போலாம்? நிச்சயமா. நான் சொல்றது சனி பகவானுடைய தசாபலனுடைய பாதிப்பு. சரி, சனி பகவான் போய் பூச நட்சத்திரத்தில் ஏறி நின்று திசை நடத்துறாரு, என்ன பண்ணுவீங்க? ஆக அந்த சனி பகவானுடைய திசையினுடைய அம்சத்தை சுய ஜாதகத்துல என்ன நட்சத்திர காலில் நிற்கிறார், எந்த பாதத்துல நிற்கிறார், நவாம்சத்துல யாரோட வீட்டில் நிற்கிறார் அப்படிங்கிறத கணக்கிட்டு இந்த ஸ்தலங்களை எல்லாம் நம்ம எடுத்துக்கணும். நான் பொதுவாக சொல்றேன். அப்ப இந்த விலங்குளத்தில் இருக்கக்கூடிய அட்சயபுரீஸ்வரர், திருவாதவூர், மாணிக்க வாசகர் பிறந்த அற்புதமான ஸ்தலம். மேலூர்ல இருந்து திருவாதவூர், ஊர் பேரே பாருங்க, வாத ஊர். திருவாத ஊராரை நம்பினால் ஒருபோதும் வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களை அணுகாது. அற்புதமான மாணிக்க வாசகருடைய பதிகத்தை எல்லாம் அங்கே போய் படிக்கும்போது கேட்கும்போது வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இவர்களுக்கு ஒரு நிவர்த்தி ஏற்படுது. சுயம்பு ஈஸ்வரராக அற்புதமா வயல்வெளிக்கு முன்னாடி, அப்படியே அந்த ஓடைக்கு முன்னாடி இரட்டை விநாயகருக்கு மத்தியிலே அற்புதமான ஒரு கோலத்தோடு இருக்கக்கூடிய குச்சனூர் சனீஸ்வர பகவான் எவ்வளோ பெரிய கடன் காரிய தடைகள் பிரச்சனைகளையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஸ்தலம். ஆக உங்க சுய ஜாதகத்தில் அப்படி அந்த லக்கணத்தின் அடிப்படையில், நட்சத்திர பாதாசாரத்தினுடைய அடிப்படையில், கிரகங்களுடைய அமைவு டிகிரியினுடைய அடிப்படையில், சூரியன் சனி சேர்ந்திருக்கு அப்பா காலி, சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கு மாங்கல்ய பலம் இல்லை, எப்படிங்க இது ஒத்து வரும்? சூரியனும் சனியும் சேர்ந்திருக்கியா? எத்தனை டிகிரிக்குள்ள இருக்குது? 13 டிகிரி விலகலா இருக்குதா? எப்படி சேர்க்கைன்னு சொல்லுவேன்? சூரியனும் செவ்வாய் சேர்ந்திருக்கு, எல்லா பிள்ளையும் மாங்கல்ய பாக்கியத்தை இழந்துரும் சொல்ல முடியுமா? இடிசே கதிர்கூடி எவ்விடத்தில் இருந்து பார்த்தாலும் வாலிபந்தனில் அமங்கல யோகா, எல்லா பாட்டையும் ஒரே பாட்டை அடிச்சு விட முடியுமா? முடியாது. சூரிய பகவானும் செவ்வாயும் சேர்ந்திருந்தாலும் அந்த சேர்க்கை என்பது ஒரு நட்சத்திரத்துல, ஒரு சின்ன விலகல்ல, ஒரு கிரகத்தினுடைய பார்வையில அந்த தோஷம் அடிபட்டு போகும். ஆக இத்தனை நுணுக்கங்கள் நுட்பங்கள் கொண்டதுதான் ஜோதிட சாஸ்திரம். அதன்படிதான்
நம்ம கிரக இணைவுகளுக்கும் கிரகங்களுடைய பார்வைக்குமான ஸ்தல பரிகாரங்களை சொல்லணுமே தவிர பொத்தாம் பொதுவா ஒரு ஆலயம் என்பது எந்த நட்சத்திரக்காரர்களுக்கும் சொல்லவே கூடாது. இதுதான் என்னுடைய நுட்பமான ஒரு தீர்க்கமான முன்னோர்கள் சொன்ன ஒரு ஆய்வு அப்படின்னு சொல்லலாம். புனர்பூச நட்சத்திரத்துக்கு நடக்கக்கூடிய சனி தசையில என்னென்ன தடைகள், தாமதங்கள், சோதனைகள்லாம் சொன்னீங்க. ஒருவேளை இந்த தசை நடக்கும்போது சார் 7.5 சனியும் வருது அப்படின்னா என்ன மாதிரியான வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும்? நல்லா கேட்டீங்க போங்க. சைக்கிளில் போய் விழுகிற மாதிரி இருக்குது. ஆனால் 7.5 சனி என்ன பண்ணுவார்னா, உனக்கு புல்லட்டே அனுப்புகிற ஏறி போய் விழியா அப்படின்னு சொல்லுவார். ஏயா நாங்கள் கஷ்டப்படுறது துக்கப்படுறது உங்களுக்கு சந்தோஷமா இருக்குதோ அப்படின்னு புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் நினைப்பாங்க. மேமட்டை விழுந்துச்சுன்னு கீமட்டை சிரிச்சுச்சா. எல்லோருக்கும் சனி பகவான் ஒரு சுத்து வந்து கண்டிப்பாக பிடிப்பார். ஆக அளவு என்ன என்பது இந்த இடத்துல முக்கியம். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை சிறிய லெவலில் இருக்கா? புண்ணிய ஆத்மா அது அதிகரிச்சுக்கிட்டே போகுதா? தர்மத்தை செஞ்சு தப்பிச்சுக்கிறது. தீர்ப்பதற்கே வழி இல்லையா? சரணாகதி குருவினுடைய பாதத்தில் அடைவது. அதைத்தாங்க புனர்பூச நட்சத்திரம் செய்யணும். ஏன்னா புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் குருவினுடைய அருள் பெற்று சனி பகவானுடைய சாபம் பெற்று பிறந்திருந்தாலும் கூட, சனி பகவான் பல்வேறு தடை தாமதம் சோதனைகளை கொடுத்தாலும் கூட, குருவோட அருள், குருவினுடைய சரணாகதி, குருவினுடைய பொற்பாதம் இவங்களுக்கு நிச்சயமாக புனர்பூச நட்சத்திரக்காரர்களை காப்பாற்றும். அதுல மிதுனம் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் எங்களுக்கெல்லாம் குரு பரம விரோதிப்பா, 7-10 கூடியவர், கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை கொடுக்கக்கூடியவர், அவரை போய் நாங்கள் எப்படி கும்பிடுறது அப்படின்னு கேட்டால், ஐயா அம்மா அப்பா முதல் குரு, சொல்லிக் கொடுக்குற வாத்தியார் 2வது குரு, அவங்கெல்லாம் நீங்கள் நல்லா இருக்குன்னு தானே நினச்சிருப்பாங்க. அவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வது மிதுனம் புனர்பூஷத்திற்கு உகந்தது. கடகம் புனர்பூஷம் குருவான் கடகத்தில் தாங்க உச்சமே பெறாரு. கடகம் என்பது மகான்களுடைய அம்சம் பெற்ற ஒரு அமைப்புங்க. ஆக மிதுனத்திற்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்திலே கடகத்திலே குரு உச்சம் பெறுவதால் மிதுன ராசிக்காரர்களும் குருவை வணங்கலாம். மிதுன ராசிக்காரர்களும் குருவை கெட்டியாக பிடித்துக் கொள்ளலாம். நீங்கள் குருவை மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரக்காரர்கள், கடகராசி புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் தேடி போகிறீர்களோ இல்லையோ, உங்கள் வாழ்க்கையில் குரு என்பவர் நிச்சயம் உங்களை தேடி வருவார் வருவார் வருவார். அன்றிலிருந்து இவர்களுடைய வாழ்க்கை என்பது நிச்சயமாக மாறும். புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க இவங்க குருமார்களை தேடி போய் வழிபாடு பண்றாங்களோ இல்லையோ, குருமார்கள் இவர்களை தேடி வருவாங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்போ இவர்களாகவே போய் சித்தர் ஜீவ சமாதியை போய் வழிபாடு பண்றாங்க அப்படின்னா சிறப்பா இருக்கும். நிச்சயமா சித்தர்களுடைய அருள் பரிபூரணமாக இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதுல மிதுனம் புனர்பூசத்துல ஒரு சூட்சமம் இருக்கு. பச்சை உடை உடுத்திய சித்தர் ஸ்தலம். கடகம் புனர்பூசத்திற்கு ஒரு அற்புதமான அமைப்பு இருக்கு. வெண்மை நிறம் உடுத்திய சித்தர் ஸ்தலம், காவி உடை உடுத்திய சித்தர் ஸ்தலம். அவர்களுடைய அருள் கூட சுய ஜாதகத்துல குரு எந்நிலையில் இருப்பார் அப்படிங்கிறத பொறுத்து தான் சித்தர்களுடைய ஸ்தலத்தையும் தீர்மானிக்கணும். நம்ம கூட பார்ட் 3 அப்படிங்கிற வீடியோவில் இந்த கிரகங்களுடைய நட்சத்திரங்களுடைய தாராபலன் அடிப்படையில் சில வழிபாடுகளும், பார்ட் 4 வீடியோவில் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கான சித்தர் ஆலயங்களுடைய சூட்சம ரகசியங்களையும் தெளிவா பார்த்தார். சரி, ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க புனர்பூச நட்சத்திரத்துக்கு மட்டும் இந்த தடை தாமதத்திற்கு அப்புறமா தான் வெற்றி அப்படின்னு. சனி தசையில நிறைய சோதனைகளையும் தடைகளையும் சந்திச்சுட்டாங்க. இவங்க நீண்ட நாள் எதிர்பார்க்குற அந்த வெற்றி நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த புதன் திசையில இவர்களுக்கு கிடைக்கும். நிச்சயமா. அதாவது புதன் திசை அப்படின்ற ஒரு தசை அடுத்து 17 வருஷம் அவர்களுக்கு வருது. ஒரு மத்தியமா அவங்களுக்கு அந்த சனி பகவான் எத்தனை வருஷமா முடிகிறாரு அப்படிங்கிறத பாதத்தை பொறுத்து பார்த்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு நுட்பம் என்னன்னா, நிறைய பேர் பாருங்களேன், ஒரு 30 மேலே திரும்ப போய் காலேஜில் படிக்கிறது, விட்ட கல்வியை தொடருவது, தடைப்பட்ட காரியங்களை எடுத்து செய்வது, கையை விட்டு போனது திரும்பி வருவது, இழந்த செல்வங்களை மீட்டெடுப்பது, தொழிலில் திடீர்னு வாய்ப்புகள்லாம் இவர்களுக்கு தேடி வந்து தானாக அமைவது, இரு வருமானங்கள் பார்ப்பது, இது எல்லாமே புதன் திசை நல்ல இடத்துல இருக்கும்போது நிச்சயமா புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும். அந்த புதனை பொறுத்து இந்த தடைப்பட்ட கல்வியை மீண்டும் தொடருவாங்க. அல்லது சனி திசையில ஒரு தடையை மீறி படிச்சிட்டோம்யா, புதன் திசை வந்துச்சு, கூடுதலாக கொஞ்சம் படிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு, கற்றுக்க முடியுமா? கற்றுக்கலாம். அதனால வேலையில் இருந்துக்கிட்டே தன் தகுதிக்கு இன்னும் உயர்வான கல்வியை தேர்ந்தெடுத்து படிப்பது, பிஹெச்டி பண்ணுறது, இடம் மாறி போய் படிக்கிறது, வேற்று மாநிலங்களில் போய் தங்கி படிப்பது, தான் தொழிலுக்கு தேவையான புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வது, அதுவும் படிப்பு தானே. அந்த டெக்னாலஜியை கற்றுக்கிறது, தொழில்நுட்ப வல்லுநர்களாக திகழ்வது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா புதன் திசையில் இவர்களுக்கு நடக்கும். இந்த புதன் இவர்களுடைய அறிவை விருத்தி பண்ணுவார்.
இப்போ ஏற்கனவே புனர்பூஷங்கிறது குருவோட அந்த அறிவு பெட்டகம். புதன் வரும்போது அதை பயன்படுத்துவதற்கான சூழலை கொடுப்பார். அப்படி எடுத்துக்கணும் நம்ம. அறிவை கொடுப்பார் அப்படின்னா நாங்கள் என்ன அறிவில்லாத ஆளுங்களா? அது கிடையாது. பிறக்கும்போது ஒரு பெரிய குருவோட அம்சத்தில் பிறந்தீங்க. ஆனால் இதை சனி பகவான் என்ன பண்ணியிருந்தாரு, ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீட்டில் எல்லாமே இருக்குங்க, எல்லா பொருளும் இருக்குங்க, வெளிச்சம் மட்டும் இல்லைங்க, எது எது எங்கே இருக்குன்னு தெரியலங்க, அனுபவிக்க முடியலங்க, சொத்து நிறையா இருக்குங்க, பயன்படுத்த முடியலங்க, படிப்பு நிறையா இருக்குங்க, வேலை கிடைக்கலங்க, சொந்தம் வந்தால் நிறையா இருக்குங்க, யாருடைய உதவியும் இல்லைங்க, ஊரை விட்டு நாட்டை விட்டு எல்லாத்த விட்டு வெளியில் வந்துட்டேங்க, வரும்போது 4 பேராக வந்தேங்க, பிள்ளைகளோட வந்தேங்க, இங்கே வந்ததுக்கப்புறம் பிரிஞ்சுட்டேங்க, தனிமரமாக நிற்கிறேங்க, ஏமாற்றப்பட்டேங்க, ஏமாற்றப்படுவேங்க, ஏமாற்றப்படுவனோன்னு பயத்தோடு இருக்கேங்க. இப்படியெல்லாம் அந்த புதனில் வந்து சில அந்த புத்திகள் உள்ளே வந்தோடனே இந்த இடத்துல நல்லது நடக்கும்னு எதிர்பார்க்கிறது கஷ்டம். புதன் திசை புதனுடைய சுய புத்தி, கேது பகவானுடைய புத்தி, சுக்கிரனுடைய புத்தி, இப்படி புத்திகள் பிரிஞ்சிருக்கும். அதில் முதல் ஒரு 7 வருஷம் ஒரு மாதிரியான பலனுக்கு எடுத்துகிட்டு போகும். 2வது 10 வருஷம் ஒரு செட்டில் ஆகிறதுக்கான சூழ்நிலையை கொடுக்கும். சிலருக்கு முதல் 7 வருஷம் நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும். அந்த மத்தியமத்தில் சில புத்திகள் வரும்போது இதில் புதன் திசையில் சில புத்திகளில் இவங்க வந்து வீழ்ச்சியும் சந்திப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. ஆக புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த புதன் திசை நடக்கும்போது திருமணத்தில் இருக்கக்கூடிய சச்சரவுகள்லாம் கொஞ்சம் நிவர்த்தி ஏற்படும். இதில் ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்குது. இந்த புதன் திசைக்குரிய ஆதிக்க கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் இவர்களுக்கு குருவோட வீட்டில் மீனத்தில் போய் நீச்சம் பெறார். ஆனால் இங்கே எனக்குள்ள ஒரு சூட்சமம் என்ன இருக்குது அப்படின்னா, ரேவதி நட்சத்திரம் 4 பாதமும் மீனத்தில் குருவோட வீட்டில் இருக்குது, குருவினுடைய நட்சத்திரம் 3 பாதம் மிதுனத்தில் புதன் பகவானுடைய வீட்டில் இருக்குது. ஆக இந்த இடத்துல சார பரிவர்த்தனை யோகம்னு ஒரு யோகம் இருக்குது. அதை அடிப்படையில் நீண்ட நாள் தடைபெற்ற சில விஷயங்கள் எல்லாம் நுணுக்கமாக இவர்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுடைய வாழ்க்கையில் வந்து சேரும். அதே நேரத்தில் நான் கடகம் புனர்பூஷமாக இருக்கேன் அப்படின்னாலும் குரு பாக்யாதிபதியாக வந்து புதன் 12 கூடைய விரய சுக ஸ்தானாதிபதியாக 3 கூடைய முயற்சி ஸ்தானாதிபதியாக வந்து சுய ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருக்கும்போது காரியங்கள் சித்தி பெறும். லக்னத்தை பொறுத்தும் இதை கணக்கு பண்ணிக்கணும். லக்னத்தை பொறுத்து தான் மெயினாக கணக்கு பண்ணணும். அப்போ இந்த புதன் திசையில் எனக்குடைய மாமா ரொம்ப ஒரு உறவாக இருக்கிறாருங்க. என் மாமன் மகளைத்தான் கல்யாணம் பண்ணணும்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அல்லது நான் விரும்புகிறேங்க, இது ஆண். அல்லது பெண், என் தாய் மாமன் பையனை கல்யாணம் பண்ண போகிறேங்க, அவர் மேலே நான் ஒரு விருப்பமாக இருக்குங்க அப்படின்னு சொன்னால், இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் புதன் பகவானுடைய திசையில் நடக்கும் பொழுது மாமன் வழி உறவு முறைகளில் திருமணம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் மிக மிக கவனமாக அந்த உறவை, அந்த பொருத்தத்தை தேர்வு பண்ணணும். நான் பார்ட் 1ல் பொருத்தம் எப்படி பார்க்குறதுங்கிறத நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். என்னென்னா பொருத்தம் தேவைன்னு சொல்லியிருக்கோம். இந்த நேரத்தில் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்தேன் எங்கள் மாமாங்க, அதுக்காக என் மகளை நான் கொடுப்பேங்க, என் கூட பிறந்த எங்கள் அண்ணங்க, எங்கள் அண்ணன் மகனுக்குத்தாங்க என் மகளை கொடுப்பேன், அல்லது எங்கள் அத்தை வீட்டில் தாங்க நான் கல்யாணம் பண்ணுவேன், இந்த சென்டிமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னாடி ஒரு ஆள் ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கிறாரு கனகச்சிதமாக வந்து பிடிக்கிறதுக்கு. ஆக புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் உறவு முறைக்குள் திருமணம் செய்யும் பொழுது, குறிப்பாக புதன் பகவானுடைய அம்சம் பெற்ற மாமன் வழி வர்க்கங்களில் திருமணம் செய்யும் பொழுது மிக மிக கவனமாக இருக்கணும். பொருத்தங்களில் ரொம்ப கவனமாக தேர்வு பண்ணணும். ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையினுடைய மத்தியம பகுதியில் செல்வம், பொருள், இழந்த கௌரவம் எல்லாத்தையும் மீட்டு எடுத்துட்டு வாழ்க்கை பந்தத்துக்குள்ள ஒரு கோட்டை விடுற மாதிரி சூழ்நிலையை ஒரு திசை உருவாக்கும். அந்த திசை தான் இவர்களுக்கு அடுத்த திசையாக வரும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய இந்த கேது மகாதசை சுமார் ஒரு 45-46 வயதுல தொடங்குது. இவர்களுக்கு இந்த கேது தசை எப்படி இருக்கும்? ஆமாம், 45ங்கிறது நம்ம முன்ன நடக்கிற குரு திசையினுடைய அளவை பொறுத்து எடுத்துக்கணும். ஏன்னா கேது திசை வந்து நல்ல ஒரு மெச்சூரிட்டியான, இந்த கேதுலேயே சில தடுமாற்றங்கள் இருக்குது. சின்ன வயதில் வர்ற கேது திசையா, மத்தியமத்தில் வர கேது திசையா, முதுமையில் வர கேது திசையா அப்படின்னு இருக்கு. ஓரளவு சனி திசையில் அனுபவப்பட்டதுனால இவங்க கேது திசையை கொஞ்சம் இலகுவாக அதை பார்த்துட முடியும். 2வது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு குருவோட அந்த அமைப்பு இருக்கிறதுனால கேது குரு சேர்க்கை கூட கேல யோகம்னு ஒரு அற்புதமான யோகம்னு சொல்கிறோம். ஆக குரு இவர்களை வழி நடத்துவார். அந்த ஞானம், பக்தி, உண்மையான ஆன்மீக நேயர்களோட தொடர்புகள் ஏற்படுறது, கோவில் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறது, தெய்வ தரிசனம், தீர்த்த ஸ்தலங்களுக்கு போவது,
குலதெய்வ கோவிலில் சில முக்கியமான முடிவுகள்லாம் இவங்க எடுத்து அதை புனரமைக்கக்கூடிய கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய பாக்கியங்கள் அமைவது, அட்லீஸ்ட் வீட்டில் பூஜை அறையில் நல்ல தெய்வ படங்களை வைத்து அனுதினமும் நிறைய பூஜைகளை செய்வது, ஹோமங்கள் யாகங்கள் இதெல்லாம் அதிகமாக கலந்துக்கிறது, இந்த மாதிரி ஒரு ஆன்மீக விஷயங்கள் இந்த கேது திசையில் இவங்களை சூழ்ந்து அப்படியே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆரம்பத்திலேயே வருதுன்னா கேது பகவான் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாருன்னு அர்த்தம், பயப்பட வேண்டியதில்லை. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கேது மகாதிசை நடக்கும் பொழுது குருவினுடைய அருளால் அந்த கேது ஞானத்தை கொடுத்து, ஆன்மீகத்தை கொடுத்து, தபஸை கொடுத்து, தியானத்தை கொடுத்து, நல்ல உறவுகளை கொடுத்து, நல்ல குருமார்களை கொடுத்து, பக்குவத்தை கொடுத்து இவர்களை வழி நடத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டாலே கேது இவர்களுக்கு அற்புதமான இடத்துல இருக்கிறார்னு அர்த்தம். எல்லா கேதுவும் கெடுக்குன்னு சொல்லவே கூடாதுன்னு தான் ஐயா சொல்லியிருக்கேன். கேளப்பா, ராசி நின்ற நிலையை பாரு, லக்னேச நிலையை பாரு, லக்னாதிபதி நிலையை பாரு, நட்சத்திர சார நிலையை பாரு, ஊனப்பா உன்மனதை திடப்படுத்தி உத்தமனை உள்வினையை எடுத்து சொல்லுங்கிறார். ஆக கேதுனோடனே பயமுறுத்திடாதீங்க. யார் கேதுவும் நல்லதுதான் பண்ணுவார், இருக்கிற இடத்தை பொறுத்து தாயா நல்லதும் தீதும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ சில விஷயங்கள்லாம் அவர்களுக்கு நல்லதாக நடக்குது. திடீர்னு நான் ஒரு தொழில் செய்ய போகிறேன், ஒரு வேலையை விட போகிறேன், ஒரு இடமாற்றம் பண்ண போகிறேன், நான் ஊர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து வர போகிறேங்க, அல்லது இங்கேருந்து வெளியில் போகிறேங்க, அல்லது ஒரு பார்ட்னரை எடுத்துக்க போகிறாங்க, தொழிலுக்கு ஒரு ஆளை எடுத்துக்க போகிறேன், அல்லது ஒரு சொத்து சுகத்தை விற்று ஒன்றில் போடலான் இருக்குங்க, அல்லது ரொம்ப நாள் அடிமை வேலை பார்த்தாச்சு, இப்போ நான் ஏதோ ஒரு தொழில் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வருது அப்படின்னு சொன்னால் அந்த நேரம் உங்களுக்கு கேது நடக்குதுன்னு தெரியலை, அல்லது கேது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே போய் நிறைய பேருக்கு கேது திசை நடக்கும்போது நிறைய பேர் ஜோதிடர்கள் கேது திசை நடக்குதுப்பா கொஞ்சம் பார்த்து அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் நோட்டை எடுப்பாங்க, சிலர் நமக்கு வருதேங்கிறத புதன் திசையிலே யூகித்து வைப்பாங்க. அப்படி இருந்தாலும் கேது கெடுக்கணும்னு நினைச்சிச்சுன்னா கண்ணை கட்டிடும். உண்மையான விஷயங்கள் எல்லாம் பொய் போன்று காட்டுவதும், பொய்யான விஷயங்களை உண்மை போன்று மெய் போன்று காட்டுவதும், நல்லவர்களை எல்லாம் விலக்கி வைப்பதும், கெட்டவர்களுடைய சகவாசத்தை கொண்டுட்டு வந்து சேர்ப்பதும், போலி மந்திர தந்திர ஆன்மீகவாதிகள் போன்று வேஷம் தரித்த வேடதாரிகளை நம்ப வைப்பதும், அப்படியே பார்க்கறதுக்கு பலமா அப்படி பக்தி பரவசமா நான் தான் இந்த மாவட்டத்திலேயே, நான் தான் இந்த மாநிலத்திலேயே, நான் தான் இந்த பூலோகத்திலேயே ஒரு பெரிய ஆத்ம பெரிய ஒரு பீடத்தை உருவாக்கியிருக்கேன், நான் ஒரு மடாதிபதியாக இருக்கேன், நான் வந்து பெரிய சாமியார் அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மையற்ற உண்மையான ஆன்மீகம் நிறைகுடம் தழும்பாதது போன்று இருக்கும். உண்மையான ஆன்மீகம் இடது கைக்கும் வலது கைக்கும் தெரியாது போன்ற சேவைகளை செய்யும். உண்மையான ஆன்மீகம் தன்னை மிகைப்படுத்தாமல் இருக்கும். உண்மையான ஆன்மீகம் வேஷம் தரிக்காமல் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லலை, பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. வள்ளலார் ஐயா நிறைய ஆன்மீகத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். அப்படி உண்மையான ஆன்மீகத்தையும் இந்த திசை நடக்கும்போது கேது இவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார். சம்பாரிச்ச பணத்தை மொத்தமாக இழக்க வைக்கிறதுக்கு கேது பகவான் வழியையும் காமிச்சு கொடுப்பார். இது எந்த டைரக்ஷனில் நடக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அது புத்திகள் வழியாக நடக்கும். அந்த கேது மகாதிசையில் சூரிய பகவானுடைய புத்தி நடக்கும் பொழுது மிக மிக கவனமாக இருக்கணும். புனர்பூச நட்சத்திரத்துக்கு நடக்கக்கூடிய இந்த கேது தசை சூரிய புத்தி எப்படி இருக்கும் சார்? பாரப்பா கேது திசை சூரிய புத்தி ஆகாத சத்துருவாள் அக்னியும் பெய்யும், சேரப்பா சேர்ந்ததுமே கூடிக்கொள்ளும், சேரப்பா தந்தை குரு மரணம் ஆவார், வீணப்பா வீண் செலமும் விரயங்களும் நிறைய உண்டாகுன்னு சொல்றாரு. அப்ப சூரிய பகவானுடைய திசையில கேது பகவானுடைய புத்தியில அக்னியும் பெய்யும் கூடிக்கொள்ளும்யா, பெய்ன்னு இந்த இடத்துல கொண்டுட்டு வந்து சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெய்னா வெளியில இருந்து வர்ற பெய் இல்லை, கூட இருக்கிற வாழ்க்கை துணை, கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், கூட இருக்கக்கூடிய உறவுகள் நல்லா இருந்தவன் பேயாட்டம் ஆடுறாயா அப்படின்னு சொல்றோம்ல, கூட இருந்தே குளிபறிக்கக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் கண்ணில் காமிச்சு கொடுக்கக்கூடிய விஷயத்தை கேது ஞானத்தை தெளிவுபடுத்துவார். வீணான செலவுகள்ங்க, புது வண்டி தான் டயர் வெடிக்குது, புதுசாக தான் வாங்கின பொருள் வீட்டுக்கு எல்லாம் எங்கள்கிட்ட மட்டும் வந்தோடனே ரிப்பேர் ஆகுது, மோட்ரு சர்வீஸ் பார்த்து 3 நாள் தான் ஆகுது, 30,000 செலவு, 3வது நாளே திரும்ப வச்சிருச்சு 40,000 செலவு அப்படின்ற மாதிரி ஒரே செலவு திரும்ப ரிட்டர்ன் ஆகிட்டே போகிறது. பட்ட காலே படும் கெட்ட குடியே கெடுன்ற மாதிரி லேசாக சுகர் இருக்குன்னாங்க, அப்படியே வருஷமாக ஒவ்வொரு செக்கப்பாக எழுதி கொடுத்தாங்க, அப்படியே அதை கண்டதாக சாப்பிட்டே இந்த உடம்புலாம் அப்படியே ஸ்கின் அலர்ஜி ஆயிடுச்சு, அதுக்கு ஒரு மருந்து போட்டே உடம்புலாம் கருத்து போச்சு, ஆப்பிள் பழம் மாதிரி இருந்த பொண்ணு கடைசியில் வந்து காஞ்ச கருவாடா ஆயிடுச்சியா கேது திசை. நல்லா இருக்கக்கூடிய சரீரம் தோல் இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி அலர்ஜிக்கு ஆளாகிறது. அதை விட ஒரு பெரிய தண்டனைனா அலர்ஜி ஆளாகிட்டு போது இதுக்கு டோக்கன் போட்டு ஆஸ்பத்திரி வாசலில் காத்திருக்கிற சூழ்நிலையே கேது உருவாக்குவார்.
அங்கே போய் அப்படியே உட்காந்து எப்படா சரியாகும் சரியாகும் சொல்லி உட்காந்து இங்கே பார்த்து அங்கே பார்த்து இருக்கிற ஆயின்மெண்ட்லாம் வாங்கி தேய்ச்சி ஒரு வழியாக சூரியனை கண்டா எங்களுக்கு ஆகலை, எங்களை கண்டா சூரியனுக்கு ஆகலைங்கிற மாதிரி நல்லா இருக்குதுங்க. சூரிய வெளிச்சத்துக்கு போனால் படார்னு பிடிச்சிக்குதுங்க, உடனே அலர்ஜிங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டதையும் தேய்ச்சி அந்த காட்சியே தோற்றமே மாறி போய் முடி உதிர்தல், தேக ஆரோக்கிய பிரச்சனை. ஏன்னா கேதுவுக்கும் செவ்வாய்க்கும், கேதுவை போல் செவ்வாய் செயல்படுவார், செவ்வாய் போன்று கேது செயல்படுவார்னு சொல்கிறாங்க. திடீர் வாகன விபத்துகள், இப்படிலாம் அந்த கேதுல எதிர் துருவமாக இருந்தால் இருக்கும். இது வந்து நான் பயப்படுறதுக்காக சொல்லலை. கேது திசையினுடைய அமைப்பு சுய ஜாதகத்தில் கொஞ்சம் மோசமாக இருந்தால் நீங்கள் எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டு அந்த காலகட்டங்களில் கேது என்ன நட்சத்திரத்தில் நிற்கிதுன்னு பாருங்கள். உதாரணத்துக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் கேது அஸ்வினி காலில் நிற்கிறார் அப்படின்னா அதற்குரிய ஆதிக்க தெய்வத்தை வழிபாடு செய்கிறது. கேது பகவான் வந்து தனுசில் பூராடத்தில் நிற்கிறார், அதற்குரிய ஆதிக்க தெய்வத்தை வழிபாடு பண்ணுறது. கேது பகவான் எந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிச்சிருக்கிறார் அப்படின்னு பார்த்துட்டு, ஏன்னா இது பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள் இல்லையா, அப்போ உங்கள் செயல்களை பின்னோக்கி திட்டமிடுறது, எதிர்கால திட்டத்தை வந்து நீங்கள் திட்டமிடுறதை விட நடந்த நிகழ்வுகளை யூகித்து பார்த்து அங்கே எங்கெல்லாம் தப்பு நடந்திருக்கு அப்படின்னு ரிவர்ஸில் போய் சிந்திக்கிறது, அது கேதுவுக்கு கை கொடுக்கும். கேது திசை நடக்கும்போது எதிர்கால சிந்தனைகளை குறைத்து கொண்டு கடந்த கால நினைவுகளை எதிர்பார்த்து, சில பேர் சொல்லுவாங்க கடந்த காலத்தில் சிந்திக்கக்கூடாது, பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னா கேது பாஸெல்லாம் கிடையாது, திரும்ப ஃபெயில் அப்படின்னு ஆக்கிடுவார். அதனால் கேது திசை நடக்கும்போது பழைய தவறுகளை நினைத்து, பழைய காலத்தை நினைத்து, பழைய நட்புகளை நினைத்து, பழைய சூழல்களை நினைத்து எதிர்கால திட்டத்தை புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் திட்டமிட்டாங்கன்னு சொன்னால் கேது திசையில் பெரிய பாதிப்புகளில் இருந்து தப்பிக்கலாம். பெரிய பாதிப்பை கொடுக்காம இருக்கிறதே கேது திசை கொடுக்கக்கூடிய யோகம்னு வச்சுக்கலாம். புனர்பூச நட்சத்திரத்துக்கு பட்டாபிஷேகம் அப்படின்ற ஒரு அமைப்பு சொல்லியிருந்தீங்க. இது வரைக்கும் கேது தசை வரைக்கும் லக்னத்தை பொறுத்து நன்மை வந்து சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் கூட அந்த பட்டாபிஷேக காட்சியை அடுத்து நடக்கவிருக்கிற இந்த சுக்கிர திசையில புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் எதிர்பார்க்கலாம். நிச்சயமா. அதில் சுக்கிர திசையை கொண்டாந்து இப்போ சொல்றியே அப்படின்னா இப்போ தான் வரும், ஏன்னா ஒவ்வொரு திசையை பொறுத்து தான் வரும். சுக்கிரன்னா மகாலட்சுமின்னு நம்ம சொல்கிறோம். ஐயா தன்னுடைய பாடலில் அற்புதமாக சொல்கிறார், பூனவே மாதமது 40, பூனவே மாதமது 40, பூலோக மன்னரை போல் பூமியில் வாழ்ந்திடுவார், சுகமான லட்சுமியும் பொற்கொடி போல் தேடி வருவாள் அப்படிங்கிறார். சுக்கிரே நல்லா இருக்குன்னு அப்போ தான் லட்சுமி அம்மா தேடி வருவாங்க, இல்லைன்னா இருக்கிற லட்சுமியும் பிச்சுக்கிட்டு போயிடும். ஆக இந்த லக்கண அமைப்பை பொறுத்து தான் சுக்கிரனை யோகரான்னு நம்ம சொல்கிறோம். இதில் ஒரு நுட்பம் பாருங்களேன். புனர்பூச நட்சத்திரம்னு அப்படி எடுத்துக்கிறோம். குரு திசை கொஞ்சம் காலத்தில் முடிஞ்சிருது, சனி திசை 19, புதன் திசை 17, கேது திசை 7, சுக்கிர திசை 20. இது எல்லாமே பாருங்க அசரகுரு டீமோட அமைப்பில் வந்துடுது. புனர்பூச நட்சத்திரத்தில் ஒருத்தர் ஜனனம் எடுத்து மிதுனம், கன்னி, துலாம், ரிஷபம், மகரம், கும்பம் லக்னங்களாக அமைந்து இந்த திசைகள் எல்லாம் சாதகமாக இருந்தால் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்போ நாங்கள்லாம் பாவம் செஞ்சதா? தனுசு, மீனம், மேஷம், விருச்சகம், கடகம், சிம்மம் அப்படின்னு கேட்டால் இந்த லக்னத்திற்கு யோக திசையெல்லாம் சூரியன், சந்திரன், செவ்வாயின்னு வச்சுருக்காங்க. இதெல்லாம் பின்ன வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் ரொம்ப சிரமப்படுவாங்களா அப்படின்னு கேட்டால், இவர்கள் பாவர்களாக சனி, புதன், கேது, சுக்கிரன் வர்றதுனால இவங்க மறைஞ்சு கெட்டு இருந்தால் ராஜயோகமா, திரிகோண அமைப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில சூட்சம அமைப்புகள் அப்படி இருந்தால் ராஜயோகமா. அப்போ சில லக்னங்களுக்கு சனி பகவான், புதன் பகவான், கேது பகவான், சுக்கிரன் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சொன்ன அந்த மிதுனம், கன்னி, மகரம், கும்பம், ரிஷபம், துலாத்திற்கு வலுவான அமைப்பிலும், மேசம், சிம்மம், கடகம், விருச்சகம், தனுசு, மீன லக்னங்களுக்கு ஓரளவு அது வக்ரம், அஸ்தங்கதம் இப்படிலாம் ஒரு கணக்கு இருக்குங்க. அது ஜோதிட வகுப்பு மாதிரி ஆகிடும். ஸோ அப்படி பாதிக்கப்பட்டு இருந்தால் அது ராஜயோகத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய சில அமைப்புகள் இருக்குது. இதில் கிரக சேர்க்கைகள் இருக்குது, அதை ஒவ்வொரு பார்ட்டாக பார்ப்போம். ஸோ அந்த சுக்கிரன், அந்த பொற்கொடியால், அந்த மகாலட்சுமி இவர்களுக்கு தேடி வரணுன்ற அமைப்பு இருக்கும்போது நிச்சயமாக வயதெல்லாம் ஒரு முக்கியம் இல்லை. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள், அதிலும் அரசியலில் இருப்பவர்கள், தொழில் வர்க்கத்தினர், சின்ன வயசில் கல்வி தடைபட்டு மத்தியம வயதில் தன் கல்வியை தொடர்ந்து பிற்கால வாழ்க்கையில் பெரிய தொழிலதிபர்களாக, பணத்தை நிர்வகிக்கக்கூடியவர்களாக, அந்த சுக்கிர திசையில் ஜொலிக்கக்கூடியவர்களாக அவங்க இருப்பாங்க. வயது என்பது ஒரு பொருட்டே இல்லை. அந்த திசை நடக்கும்போது ரொம்ப யங்காக இருப்பாங்க, ரொம்ப நேர்த்தியாக இருக்கும், கண்கள் ரொம்ப தெளிவாக தெரியும். ஏன்னா சின்ன வயசுலேயே பெரிய கஷ்டங்கள் எல்லாம் பட்டுட்டாங்க. அதனால் சுக்கிர திசையில் இவர்களுக்கு எல்லா செல்வமும் வளமும் கிடைக்கட்டும், கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரத்துக்கு சுக்கிர தசை சொல்லியிருக்கீங்க. அடுத்ததான் நடக்கவிருக்கிற சூரிய தசை இவர்களுக்கு எப்படி இருக்கும்? இது அப்படியே ஒரு செட்டாக எடுப்போமா? சூரிய பகவான் ஒரு 6 வருஷம், அது பதவி, அதிகாரம், அந்த புகழ்,
அப்புறம் தன்னுடைய அந்த குழந்தைகள், பேர குழந்தைகள் இவர்களெல்லாம் பற்றி பார்த்து அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. அந்த தலைமை குடும்ப பொறுப்பியா, அப்பாடா ரேஷன் கார்டில் தலைவனுங்கிற அந்தஸ்தை கேட்டு வாங்கிட்டோம்யா அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இதெல்லாம் சூரிய பகவான் இவர்களுக்கு கொடுப்பார். அங்கீகரிக்கப்படுவார்கள். சூரியன் பாதிப்பாக இருந்தால் கொஞ்சம் சுக்கிரனில் பண்ண சில சேட்டைகளுக்கு கொஞ்சம் தண்டனை அனுபவிக்கிறதுக்கெலாம் சூரிய பகவான் வழிவகுப்பார். அதில் கொஞ்சம் பார்த்துக்கணும். கண் சூரிய பகவானுடைய திசை வரும்போது கண் பார்வையில் பிரச்சனை இருக்குங்க. சுக்கிரனில் பளிச்சுன்னு தெரிஞ்சிச்சியா, சூரிய திசை வந்தோடனே ஏதோ ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை இது அப்படியே நடக்கும். சில நிலைகள்லாம் அப்படியே முன்ன பின்ன இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து சந்திரன் 10 ஆண்டுகள். சந்திரனா மனசுங்க. புனர்பூச நட்சத்திரம் நல்ல மனசு. அந்த நல்ல மனசுக்கு சந்திர திசை நல்ல மனசாகவே அமையும். அதில் அந்த சந்திரன் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. எப்படின்னா மிதுனத்தில் தான் சந்திரன், புனர்பூசம் 3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு, 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கடகத்தில் சந்திரன். யாருடைய தொந்தரவும் இல்லாமல் சந்திரன் ஜம்முன்னு நாற்காலி போட்டு உட்காந்துருந்தாருன்னா அழகாக காலையில் எழுந்திரிச்சு ஒரு பேப்பர்லாம் படிச்சுட்டு ஒரு காஃபியெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே கந்த சஷ்டி கவசத்தை கேட்டுக்கிட்டு கால் மேலே கால் போட்டு அப்படியே முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டு நிம்மதியாக அப்படியே காலையில் ஒரு கோவில், சாயந்தரம் ஒரு கோவில் போயிட்டு அமைதியாக சந்திரனில் இருக்கலாம். சந்திரன் பாதிக்கப்பட்டு இருந்தால் ஐயோ இது போச்சே அது போச்சே, வாழ்க்கையில் இவ்வளோ விஷயத்த மிஸ் பண்ணிட்டோமே, எவனுக்காகவோ வாழ்ந்தோமே அப்படின்ற ஒரு சூழ்நிலையை இவர்கள் சிந்திக்க வைத்துவிடும் சந்திரன். அப்போ இவர்களுடைய முதுமை அந்த சூரிய சந்திர செவ்வாய் திசைகள் ஆயுளை பொறுத்து இவங்களுக்கு அமையக்கூடிய ஒரு காரியத்தில் இருக்கிறதுனால ரொம்ப தன்னுடைய மத்தியம வயதில் வரக்கூடிய கேது திசையில் யாரை தள்ளி வைக்கணும், யாரோட சேர்ந்து வாழணும். ஏன்னா புனர்பூச நட்சத்திரத்துக்கு ஒரு இரக்க சுபாவம் உண்டு, மன்னிக்கிற குணம் உண்டு, மறக்கிற குணமும் உண்டு, விட்டு கொடுக்குற குணமும் உண்டு, எதிர்பார்க்காத குணமும் உண்டு, தானாக ஏமாந்துக்குருவாங்க, அடுத்தவங்களை ஏமாத்தாத குணம் உண்டு. ஆகையினால அந்த கேது திசையில் தன்னை சுற்றி இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி ரொம்ப பெருந்தன்மையாக வாழ்ந்துருந்தீங்கன்னா பின்னாடி வரக்கூடிய திசைகளில் பக்கத்தில் தவிச்ச வாய்க்கு தண்ணி மந்து கொடுக்கறதுக்கு கூட ஆள் இல்லாத நிலைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும். ஸோ அதனால் மத்தியமத்தில் நடக்கக்கூடிய தசாபலன்களை முறையாக கணித்து கொண்டு எதிர்காலத்திற்கு தேவையான பண பரிவர்த்தனைகளை, தனக்கான தேவைகளை புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சேகரித்து வைத்து கொண்டால் மட்டுமே பின்னாளில் பட்டாபிஷேகம், இல்லைன்னா பட்டம் இருக்குது கயிறு தான் இல்லை அப்படின்ற மாதிரி வாழ்க்கை என்பது முடக்கப்படக்கூடியதாக, முடங்கியதாகவும் சில ஊழ்வினை பயனால் சனி பகவானுடைய சாபத்தால் இவர்களுக்கு அமைய வாய்ப்பு உண்டு. குருவோட அனுகூலம் இருப்பதனால அந்த எல்லா திசைகளும் இவர்களுக்கு நல்லதாக அமையட்டும், லக்கணமும் சிறப்பாக அமையட்டும். மனமாற வேண்டும். கண்டிப்பா சார். புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய வாழ்நாள் முழுவதுமான தசாபுத்தி பலன்களை நம்ம இந்த எபிசோட்ல பார்த்தோம். அதே மாதிரி இவர்களுக்கு உண்டான பரிகாரங்கள், வழிபாடுகள் இதையுமே நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம கண்டிப்பா பேசலாம். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேர்களே, புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்த நீங்க உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமான தசாபுத்தி பலன்களை நீங்க பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ உங்களுடைய வாழ்க்கையில என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டையும் நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். உங்களுடைய ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி நம்முடைய சேனல்ல பதிவேற்றக்கூடிய ஒவ்வொரு வீடியோனுடைய நோட்டிபிகேஷன் உங்களுடைய யூடியூப் நீங்க ஓபன் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்கா உங்க டைம்லைன்ல வரணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன் ஆட்டோமேட்டிக்கா வரும். அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்க பார்த்ததற்கு மனமார்ந்த நன்றி.